இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, ஒரு 5 அடி தாங்க குழி எடுத்தாங்க. அதுக்குள்ளேயே பாறை வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி டோல்கேட் பக்கத்திலேயே புதுசா ஒரு மேன்ஷன் ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லியும் 80 பேர் யூஸ் பண்ற மாரி எங்களுக்கு டேங்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த மேன்ஷன சுத்தியுமே காலேஜும், ஃபேக்டரிஸும் இருக்குங்க. அதுல இருக்கிற லேபர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் தங்குறதுக்காக எங்களுக்கு டேங்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இவங்க ஏற்கனவே செப்டிக் டேங்க் கட்டலான்னு டிசைட் பண்ணிட்டு தான் குழி எடுத்திருக்காங்க. இப்ப செப்டிக் டேங்க் இவங்க கட்டியிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு அதிகமான ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம செப்டிக் டேங்க் கண்டிப்பா நிறையும் இவங்க லாரி வச்சு க்ளீன் பண்ணி ஆகணும். ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க் ஸ்பேஸ் கம்மியாக தான் தேவைப்படும். என்றைக்குமே இந்த டேங்க் செப்டிக் டேங்க் மாதிரி நிறையாது. இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணவே தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்துன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அடியில் பாறை இருக்குன்னு சொன்னீங்களே, எப்படி பூமிக்கு கீழே தண்ணி இஞ்சும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ரொம்பவே அனுபவம் வாய்ந்தவங்க. உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி, மண்ணுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீஒர்க்கும் இல்லாத மாதிரி டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு சோக் பிட் போட்டிருக்கிற இடத்துல இருந்து தள்ளி இன்னொரு சோக் பிட் போட்டிருப்பாங்க. பாறை இல்லாத இடத்துல தான் நம்ம சோக் பிட் போட்டிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து வெளியே வர தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்திகரித்த தண்ணிங்க. அதாவது அடர்த்தி கம்மியாக தான் இருக்கும். நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இது அடர்த்தி கம்மியாக இருக்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் சிங்கிள் டேங்காக செஞ்சு கொடுக்க முடியும். உங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது அப்படின்னா உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக கூட டேங்கை செஞ்சு கொடுப்போங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் ரூம் கூட கட்டிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றாகாதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இது மேன்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களோட டேங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனித கழிவுகள் மட்டும் வராது. பிளாஸ்டிக் பொருட்கள் போடுவாங்க, சிகரெட் பட்ஸ், டைப்பர்ஸ், இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க்கில் இந்த மாதிரி வரும்போது க்ளீனிங் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, ஃபுல்லாக கன்சீல்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம் உள்ளே போயிடுச்சுனாவே ஃபுல்லாக கட் ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இது கன்சீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க்கில் அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. க்ளீனிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்ட்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.